ஃபேமிலியோட வெளியில் போகும்போது தெருவோரமாக ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா காளான், பானிபூரி, பஜ்ஜி, போண்டா, சமோசா அப்படின்னு வறுத்ததும் பொரிச்சதும் தான் இருக்குது. ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் தெருவோரமாக கிடைக்குமா? கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற 5 ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும். அதில் நம்பர் 5 மசாலா ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்னில் நார்ச்சத்து, விட்டமின் பி, மினரல்ஸ் இருக்குது. லூட்டின், ஜியாசாந்தின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே இது வேக வச்ச உணவு அப்படிங்கிறதுனால ஃபுட் பாய்சனிங் வராது. ஸ்வீட் கார்னில் மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை 5th பிளேஸில் வச்சுருக்கேன். நம்பர் 4 கட் ஃப்ரூட்ஸ். பப்பாளி, அன்னாசி, தர்பூசணி இது மாதிரியான பழங்களை கட் பண்ணி கப்பில் விற்பாங்க. பழங்களில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து, விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தோட புத்துணர்ச்சியும் கொடுக்கும். ஆனால் நறுக்கிய பழங்கள் அதிக நேரம் வெளியில் இருந்தது அப்படின்னா மாசுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் 4th பிளேஸ் கொடுத்துருக்கேன். நம்பர் 3 மசாலா கடலை. வேக வச்ச கடலையோடு வெங்காயம், தக்காளி, கேரட், கொத்தமல்லி சேர்க்கறதுனால ஆரோக்கியத்திற்கு குறைச்சலே இல்லை. கடலையில் புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பசி எடுக்காது. இதுவும் அதிக நேரம் வெளிக்காட்டில் இருக்கிறதுனால மாசுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்பர் 2 சுண்டல். தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல் ரொம்ப காலமாக ஃபேமஸாக இருக்கிற ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். பட்டாணியில் புரோட்டீன், ஃபைபர் இருக்குது. தேங்காயில் MCT மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட் இருக்குது. மாங்காயில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. சூடான சுண்டல் சூப்பரான ஸ்நாக்ஸ். நம்பர் 1 டெண்டர் கோகனட். இளநீர் லாஜிக்கலாக ஸ்நாக்ஸ் கிடையாது, ஆனால் தெருவோரமாக விற்கிற மாசுபடாத நேச்சுரலி பேக்டு ட்ரிங்க். இளநீரில் நீர்ச்சத்து, சோடியம், பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்ஸ், நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறதால வேர்வை மூலமாக நம்ம உடம்புலேருந்து வெளியேறிய எல்லாமே நமக்கு திரும்ப கிடைச்சிருது. சேஃபஸ்ட், ஹெல்த்தியஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னா என்னை பொறுத்தவரை இளநீரை குடிச்சிட்டு அந்த வழுக்கையை சாப்பிட்றது தான். இனிமேல் வெளியே போகும்போது வறுத்ததை பொரிச்சதை குறைவாக சாப்பிடுவோம். ஆரோக்கியமான உணவுக்கு முன்னுரிமை கொடுப்போம்.